السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் எம்மை படைத்து, அல்லாஹ் எமக்கு உயிர் என்று சொல்கிற ரூஹை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, உயிர் வாழ்வதற்கு ஒரு உடம்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள், அதை மனிதர்களால் விலை மதிக்க முடியாது.
மிக பெருமதியான உடல் உறுப்புகளை அல்லாஹ் படைத்து மனிதனை உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் மனிதனுடைய படைக்கோலம், ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், ஒரு மனிதனுடைய உடம்பில் காணப்படுகின்ற உடல் உறுப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லி மனிதனுக்கு மிக பெருமதியான உடல் உறுப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் மிக அழுத்தம் திருத்தமாக அல் குர்ஆனிலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், இந்த மனிதனுக்கு 2 கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா? வலிசான வ ஷஃபதைன், அந்த மனிதனுக்கு பேசுவதற்காக வேண்டி, பேச்சென்பது உலகத்திலே அல்லாஹ்வினால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த வேதம், இந்த உலகத்துக்கு அருளாக, இந்த உலகத்துக்கு நேர்வழியாக அருளப்பட்ட இந்த வேதம், அல் குர்ஆன் என்று சொல்கிற இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு, குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் பேசுவது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற பேச்சு என்று சொல்லப்படக்கூடிய நிஅமத், பேசக்கூடிய சக்தி, நாவுடைய சக்தி, உதட்டுடைய சக்தி, இதை அல்லாஹ் பேசுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். குர்ஆன் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள், மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வேதம். கலக்கல் இன்சான், நாம் மனிதர்களை படைத்தோம், அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அல்லமஹுல் பயான், அந்த மனிதனுக்கு பேச்சாற்றலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், பேச்சு திறனை கொடுத்திருக்கிறோம். நாவு இருக்கிறது, உதடு இருக்கிறது, சில பேர்களால் பேச முடியாது. நாவையும் கொடுத்து உதட்டையும் கொடுத்து மனிதர்களை நாங்கள் பேச வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாவு என்பது அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. நாவினால் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் ஸாக்கிரன் வ ஷாக்கிரா, யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்யக்கூடிய, உன்னை பற்றி அதிகமாக பேசக்கூடிய, உனது நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவை எனக்கு தருவாயாக. என்னுடைய நாவுகளின் மூலமாக மிக அதிகமாக நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். ஈமானுடைய அடையாளம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் ஒருவர் பூர்த்தியான ஒரு முஃமினாக, உண்மையான ஒரு விசுவாசியாக, பேரளவில் அல்ல, லேபல் முஸ்லிம் அல்ல, உண்மையான ஒரு முஸ்லிம். முஸ்லிமுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய நாவின் மூலம் அவர் நல்லதை உரைக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நன்மையான விடயங்களை பேச வேண்டும், நன்மைகளுக்கு காரணமாக அமையக்கூடிய விடயங்களை பேச வேண்டும். அவுல் யஸ்முத், அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். ஈமானுடைய அடையாளத்தை, முஃமின்களுடைய அடையாளத்தை, முஸ்லீம்களுடைய அடையாளத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது முதலாவது சொன்னது, அவர்கள் நாவை பேணுவார்கள், நாவினால் நல்லதை மாத்திரம் உரைப்பார்கள், நல்லதை மாத்திரம் பேசுவார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைவிலக்கணம் சொன்னார்கள். உண்மையான முஸ்லிமுடைய வரைவிலக்கணம், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய நாவிலிருந்து மற்றவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை சிரமப்படுத்தக்கூடிய, மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை வெளியாகக்கூடாது. அங்கும் நாவைத்தான் முதலாவது சொன்னார்கள். என்ன காரணம் என்றால்,
இந்த உலகத்திலே அதிகமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த உம்மத்தில் அதிகமானவர்கள் நரகம் செல்வதற்கு பிரதான காரணம் அவர்களுடைய நாவு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால் ஈமானுடைய அடையாளமாக, இஸ்லாத்துடைய அடையாளமாக, ஒரு முஃமினுடைய அடையாளமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை தான் சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாவு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய நிஅமத். உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை, உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகளை, உள்ளத்தில் இருக்கின்ற விருப்பங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக, சாதனமாக அல்லாஹ் இந்த நாவை உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நாவினால் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். ஃபைன்னஹு ஷிஃபா, அது உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், மனதுக்கு நிம்மதி கிடைக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த நாவினால் மனிதர்களை பற்றி பேசாதீர்கள், மனிதர்களுடைய முசீபத்துக்களை பேசாதீர்கள், மனிதர்களுடைய குறைகளை பேசாதீர்கள், மனிதர்களுடைய தவறுகளை பேசாதீர்கள், மனிதர்களுடைய பாவங்களை, நபர்களை குறிப்பிட்டு பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு தா, அது மிகப்பெரிய நோய் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, நாவினால் நல்லதை மாத்திரம் உரைக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல விடயங்களுக்கு காரணமாக எங்களுடைய நாவு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சில விடயங்களை தடுத்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று உலகத்திலே நாவினால் செய்யப்படுகின்ற மிகப்பெரிய பாவம், நாவினால் செய்யப்படுகின்ற மிக அதிகமான பாவம் என்ன தெரியுமா? படைக்கப்பட்ட நாவின் மூலமாக ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை பற்றி பேசுவது, மற்றவர்களை பற்றி பேசுவதுதான் இன்று நாவினால் நடைபெறுகின்ற மிகப்பெரிய பாவம். மிக அதிகமாக மனிதர்கள் நாவினால் செய்கின்ற பாவம் என்ன தெரியுமா? மற்றவர்களை பற்றி பேசுவது. புறம், குர்ஆன் புறம் என்று சொல்கிற பெரும்பாவம், புறம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரும்பாவம். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், புறம் என்பது அது ஒரு பாவம் எப்போது எங்களுடைய நாவுகளினால் உலமாக்களை பற்றி பேசப்படுமோ, ஃபுகஹாக்கள் எழுதின விடயத்தை சொல்கிறது, ஹாஃபிஸ்மார்களை பற்றி பேசப்படுமோ, தவறான விடயங்கள், குறைகள், நல்லடியார்களை பற்றி பேசப்படுமோ, அவுலியாக்களை பற்றி பேசப்படுமோ, இமாம்களை பற்றி பேசப்படுமோ, சாலிஹானவர்களை பற்றி தவறுகள் பேசப்படுமோ, அப்போது அது பெரும்பாவம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று உலமாக்கள் ஏகோபித்து சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாவம் என்றால் என்ன? அது விபச்சாரத்தை போன்றது, அது வட்டியை போன்றது. அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரிய வட்டி, மிகப்பெரிய வட்டி, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் உண்டாக்குகின்ற மிகப்பெரிய பாவம், எல்லா மதங்களிலும் தடை செய்யப்பட்ட ஒரு பாவம், ஒரு குற்றம் வட்டி. குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று. யூதர்கள் உலகத்திலே சபிக்கப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅக்திஹிமுர் ரிபா, வட்டியோடு அவர்கள் தொடர்புபட்ட காரணத்தினால் வட்டி அவர்களுக்கும் ஹராம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய வட்டி என்ன தெரியுமா? இஸ்திஃபாலத்துன் நாஸ் ஃபி அர்தி இஸ்திஃபாலத்துல் மர்இ ஃபி இர்தின் நாஸ், ஒரு மனிதன் மற்றவர்களை பற்றி பேசுவது, பிறருடைய மானத்தில் விளையாடுவது, பிறருடைய குறைகளை பேசுவது, பிறருடைய மானத்தை பறிப்பது, ஒரு தனிநபர் செய்த தவறை பகிரங்கப்படுத்துவது, நாவினால் மற்றவர்களை பற்றி பேசுவதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வட்டி என்று சொன்னார்கள், மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, வட்டியில ஆக சாதாரணமானது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்.
வட்டி என்பது பெரும்பாவம். வட்டியுடைய ஆக சாதாரணமான அளவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது சொன்னார்கள், ஒரு மனிதன் வட்டியை கொடுத்து அல்லது வட்டி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு திர்ஹம், எங்களுடைய பாசையில் ஒரு ரூபாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் காணப்பட்ட ஆக குறைந்த பொறுமதி குறைந்த ஒரு நாணயம் தான் திர்ஹம். எங்களுடைய காலத்தில் ரூபாய் என்று சொல்லலாம். ஒரு ரூபாய், ஒரு திர்ஹம் வட்டி எடுப்பது வட்டி கொடுப்பது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் 36 தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட பாரதூரமானது. ரெண்டுமே பெரும்பாவம். விபச்சாரமும் பெரும்பாவம், வட்டியும் பெரும்பாவம். வட்டியில் ஆக குறைந்த அளவு ஒரு ரூபாய் வட்டி எடுப்பது வட்டி கொடுப்பது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் 36 தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட பயங்கரமானது என்று சொன்னார்கள். அந்த நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஆகப்பெரிய வட்டியை விடவும் பயங்கரமானதுதான் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை பற்றி பேசுவது, இன்னும் ஒரு மனிதனுடைய குறையை பேசுவது. ஒரு மனிதனிடத்தில் உள்ளதை பேசுவதும் பாவம், இல்லாததை பேசுவதும் பாவம். குர்ஆன் புறத்துடைய 3 வகையை பேசுகிறது. புறம் என்று சொல்லக்கூடிய பெரும்பாவத்துடைய 3 வகைகளை குர்ஆன் பேசுகிறது. ஒன்று, ஒரு மனிதனிடத்தில் இருப்பதை பேசுவது, செய்த தவறை பேசுவது, அவரிடத்தில் இருக்கின்ற குறையை பேசுவது. இரண்டாவது, இல்லாததை பேசுவது. இதை இஸ்கண்டு குர்ஆன் சொல்கிறது, இல்லாததை பேசுவது. மூன்றாவது, நம்மில் அதிகமானவர்கள் ஈடுபடுகின்ற புறத்துடைய ஒரு வகை, கேள்விப்பட்டதை பேசுவது. மூன்றுமே பெரும் பாவம். ஒரு மனிதனை பற்றி அவர் இல்லாத இடத்துல அவரை பற்றி அவருடைய குறைகளை பேசுறது, அவரிடத்துல இல்லாததை பற்றி பேசுறது அதுவும் பாவம், இருக்கிறத பற்றி பேசுறது அதுவும் பாவம், பெரும்பாவம். கேள்விப்பட்டதை பற்றி பேசுறதும் பெரும்பாவம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கீபத் என்று சொல்லக்கூடியது நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மனிதன் குறைய மாத்திரம் பேசுறது தான் கீபத் என்று நினைக்கிறோம். நாவால பேசுறது தான் கீபத் இல்லை சகோதரர்களே. குர்ஆன் 3ஐயும் பேசுது. ஒரு மனிதனை பற்றி நாவால பேசுறதும் பாவம், ஒரு மனிதனுடைய குறைய குற்றத்தை உள்ளத்தால என்றதும் பாவம். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஈமான்தாரி, அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர், ஹதீஸ் துறைக்கு மிகப்பெரிய சேவை செய்தவர்கள். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை எனது நண்பனை பற்றி ஒரு கெட்டெண்ணம் வைத்து விட்டேன். எனது நண்பனை பற்றி ஒரு தடவை நான் கெட்டெண்ணம் வைத்து விட்டேன். எனது வாழ்க்கையில் நான் தஹஜ்ஜுத் ஒரு நாளும் விட்டது கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகையை 5 மாதங்கள் எனது வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் தொழுகை தப்பி போய்விட்டது. காரணம் என்ன? எனது இன்னும் ஒரு நண்பர், ஒரு முஸ்லிமை பற்றி நான் பேசவில்லை, உள்ளத்தில் அவருடைய குறையை எண்ணிய காரணத்தினால் 5 மாதங்களுடைய தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டும் அல்லாஹ் என்னை தூரமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். உள்ளத்தால் ஒரு மனிதனை தப்பாக எண்ணுவதும் புறம், ஒரு மனிதனை பற்றி பேசுவதும் புறம், ஒரு மனிதனுடைய தவறை தப்பை பரிகாசம் செய்வதற்காக, இழிவுபடுத்துவதற்காக, அம்பலப்படுத்துவதற்காக கண்ணினால் தாடை செய்வதும் புறம். வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, அல்லாஹ் சொல்கிறான். வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, யாரெல்லாம் உலகத்தில் மற்றவர்களை குத்தி பேசுவார்களோ, அது மூஞ்சுக்கு முன்னால பேசினாலும் சரி, முகத்துக்கு முன்னால பேசினாலும் சரி, லுமஸா, யாரு மற்றவர்களை பற்றி முதுகுக்கு பின்னால் பேசுவார்களோ இவர்கள் எல்லோருக்கும் கேடு உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், புறம் பேசுவதும் பாவம், ஒரு மனிதனை பற்றி தப்பாக எண்ணுவதும் பெரும் பாவம், ஒரு மனிதனை பற்றி சைக்கிணை செய்வது, அவருடைய குறையை சைக்கிணையாக சுட்டி காட்டுவது, எழுத்தால் சுட்டி காட்டுவது, மெசேஜால் பாஸ் பண்ணுவது எல்லாமே பாவம். இந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நவீன சாதனங்கள் சுப்ஹானல்லாஹ், ஒரு காலத்தில் நாவு மாத்திரம் புறம் பேசிக் கொண்டிருந்தது, இன்று எங்களுடைய கையும் புறம் பேசுகிறது, என்னுடைய கண்ணும் புறம் பேசுகிறது.
என்னுடைய காதும் புறம் பேசுகிறது. ஏன்? நவீன சாதனங்கள். கண்ணியமானவர்களே, வேகமாக எங்களுடைய தகவல்களை நகர்த்துகின்ற சாதனங்கள் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய ஒரு காலத்தில் தேத்தனை கடையில், பள்ளிவாசலில், ஜும்மாக்கு பின்னால, தொழுகைகளுக்கு பின்னால, ரோட்ல, பஸ்ல தான் மற்றவனை பற்றி பலாய் கழுவுறது. இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப், சுப்ஹானல்லாஹ், புறம் பேசுவதற்கென்றே வாட்ஸ்அப் குரூப். உலமாக்களை தாக்குவதற்காக, கல்வி நிலையங்களை தாக்குவதற்காக, மதரசாக்களை தாக்குவதற்காக, நல்லடியார்களை தாக்குவதற்காக, அவுலியாக்களை தாக்குவதற்காக, இமாம்களை தாக்குவதற்காக, சமூக சேவையாளர்களை தாக்குவதற்காக என்றெல்லாம் தனித்தனி குரூப்புகள் உருவாக்கப்பட்டு சர்வதேச மட்டத்திலே எங்களுடைய புறங்களை நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதும் உண்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறது. புறம் நேரடியாக பேசுவதும் பாவம், போன்ல பேசுவதும் பாவம், நேரடியாக வார்த்தையால் பேசுவதும் பாவம், அதை எழுத்தால் எழுதுவதும் பாவம். இன்றைக்கு எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துடைய ஃபேஸ்புக் பேரை முகப்புத்தகம், புத்தகம் என்ற கண்ணியமான பேரை வைத்துக் கொண்டு கழிவறையை விட மோசமாக எங்களுடைய சமூகம் பாவித்துக் கொண்டிருக்கிறது. பேஸ்புக்கை அசிங்கங்களை அரங்கேற்றுகின்ற இடமாக, 4 சுவருக்குள்ளால் ஒரு மனிதன் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகின்ற ஒரு புறமாக, கணவன் மனைவிக்கு மத்தியில் இடம்பெற்ற ரகசியமான விடயத்தை, இருவர்கள் அறிந்த ஒரு பிரச்சனையை சமூகமயமாக்கி குடும்பத்தை பிரிக்குகின்ற ஒரு தளமாக, மார்க்கத்தையும் மார்க்க அறிஞர்களையும் இழிவுபடுத்துகின்ற ஒரு தளமாக எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்களும், குறிப்பாக இந்த முகப்புத்தகம் என்று சொல்கின்ற இந்த ஃபேஸ்புக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், அவைகளை பரப்பக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய வாயை நாங்கள் அடைத்து விடுவோம், நாவை நாங்கள் அடைத்து விடுவோம், அவர்களுடைய கரங்கள் பேசும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஅய்தீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்தவற்றை அவர்களுடைய நாவுகள் பேசுவதை போன்று அவர்களுடைய கரங்களும் கால்களும் பேசும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியாத தகவல்களை நம்பக்கூடாது, தெரியாத விஷயங்களை நீங்க பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய காதிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், உங்களுடைய கண்ணிடத்தில் பார்வை பேசும், உங்களுடைய ஃபுஆத் உள்ளத்திடத்திலும் கேள்வி கணக்கு கேட்கப்படும், உங்களுடைய உள்ளம் பேசும். கண்ணியமானவர்களே, இந்த 3 உறுப்புகளாலும் நாம் புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். புறம் பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ், கண்ணியமானவர்களே, அவர்களுடைய தண்டனை கபரிலே இருந்து ஆரம்பிக்கும், உலகத்திலிருந்து அவங்களுடைய தண்டனை ஆரம்பிக்கும். யாரெல்லாம் புறம் பேசுவார்களோ, பேசப்பட்ட விடயத்தை அவர்களால் உலகத்தில் செய்ய வைத்து அல்லாஹ் அவர்களை உலகத்தில் இழிவுபடுத்துவார். ஏன் சகோதரர்களே, இந்த புறம் என்பது எல்லா விதமான உள்ளம் சார்ந்த பாவங்களுடைய சுருக்கம், சாராம்சம். ஏன் ஒரு மனிதன் புறம் பேசுவதற்கான காரணம் ஒன்றோ பொறாமை. ஒரு வியாபாரியை பார்த்து இன்னொரு வியாபாரிக்கு பொறாமை, ஒரு அதிகாரியை பார்த்து இன்னொரு அதிகாரிக்கு பொறாமை, ஒரு தொழிலாளியை பார்த்து இன்னொரு தொழிலாளிக்கு பொறாமை, ஒரு கல்விமான பார்த்து இன்னொரு கல்விமானுக்கு பொறாமை. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கிறது பார்க்கறது, அவரோட குறைய வெளிப்படுத்துறது. குறிப்பாக ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு அரசியல்வாதியோட பொறாமை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புறமாக அவர்கள் அந்த குறைகளை வெளிப்படுத்தி பழி வாங்குவார்கள். இரண்டாவது, ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய கெட்டெண்ணம். பொறாமை பெரும்பாவம், அந்த பொறாமையின் வெளிப்பாடு புறம். கெட்டெண்ணம் வைப்பது பெரும்பாவம், அதனுடைய வெளிப்பாடு புறம். இன்னும் சில பேர்கள் பரிகாசத்துக்காக, இன்னும் ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக,
இன்னும் ஒருவரை இம்சிப்பதற்காக அவருடைய குறைகளை பேசுவார். இதுவும் பெரும்பாவம். சகல விதமான உள்ளம் சார்ந்த நோய்களின் வெளிப்பாடு இந்த புறம் என்று சொல்கிற பாவம். கபரிலே அவர்களுக்கு தண்டனை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கபரை 2 கபர்களை தாண்டி போறாங்க. சொன்னாங்க அதுல ஒரு கபர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அவருக்கு தண்டனை வழங்கப்படுது. அவர் அழுகின்ற சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் கதறிக்கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் கான யஃதாபு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே புறம் பேசக்கூடியவராக இருந்தார். மேராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகலோகத்தை பார்த்துவிட்டு அங்கு இடம்பெற்ற முக்கியமான விடயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்களை நரகத்திலே நான் பார்த்தேன். அவர்களுக்கு நீளமான நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரும்பால் செய்யப்பட்ட நகங்கள், ஈயத்தால் செய்யப்பட்ட நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நகங்களின் மூலம் அவர்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கிழித்துக் கொண்டிருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நான் கேட்டேன், இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் மக்களுக்கு மத்தியிலே புறம் பேசி தெரிந்தவர்கள். ஏன் முகத்தை கிழிக்க வேண்டும்? ஏன் நெஞ்சை கிழிக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த மனிதனும் தன்னுடைய குறை வெளிப்படுவதை விரும்புவது கிடையாது. தன்னுடைய குறை வெளிப்படுத்தப்படுறதை யாருமே விரும்புறல்ல. அதனால இஸ்லாம் மறைவிடங்களை மறைக்கிறத கட்டாயமாக்கி இருக்குது. யாருமே விரும்புறல்ல. ஒரு மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய குறையை பற்றி இன்னும் ஒருவர் பேசுவதை யாருமே விரும்புறல்ல. குறைகளை கண்ட குறைய ஒரு மனிதன் மறைத்திருக்கிறான். அந்த மனிதனுடைய மானம் போக்கப்படுகிறது குறையை வெளிப்படுத்துவதன் மூலமாக. அந்த மனிதன் முகம் காட்ட முடியாத ஒருவராக மாறிவிடுவார். ஏதோ ஒரு தவறை மனிதன் தவறு செய்யக்கூடியவன், தப்பு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், பெரும்பாவங்களை செய்யக்கூடிய இயல்புள்ளவனாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த தப்பை, அந்த தவறை, அந்த குற்றத்தை இன்னும் ஒருவர் பேசுவதால் அந்த தப்பு செய்தவர் சமூகத்தில் தன்னுடைய முகத்தை காட்டுவதற்கு அவர் வெட்கப்படுவார். அதனால் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை பாருங்க. புறம் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய கையினால் அவர்களுடைய முகங்களை கிழித்துக் கொள்வார்கள். குறை என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் பகிரங்கப்படுத்தினீர்கள். உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் நெஞ்சுக்குள்ளால். அந்த மறைக்கப்பட வேண்டிய ஒன்றை நீங்கள் வெளியேற்றிய காரணத்தினால் நரகம் சென்றாலும் உங்களுடைய நெஞ்சை நீங்கள் கிழித்துக் கொள்வீர்கள். ஏன்? நீங்கள் பேசிய குறை, நீங்கள் பேசிய புறம் ஒரு குடும்பத்தை பிரித்திருக்கிறது, ஒரு நிர்வாகத்தை சீர்குலைத்திருக்கிறது, ஊருடைய ஒற்றுமையை சீர்குலைத்திருக்கிறது, சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் புறம் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய கரங்களினால் முகத்தையும் நெஞ்சையும் கிழித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருவர் தன்னுடைய மரணித்த முஸ்லீம் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்களே. அல்லாஹ் சொல்கிறார், விரும்ப மாட்டீர்களே, நீங்கள் வெறுப்பீர்களே. அது போன்று மற்றவர்களுடைய குறையை பேச வேண்டாம். அவர்களுடைய குறையை நீங்கள் பேசுவது அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அசிங்கமான, அருவருப்பான அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு எப்படி வெறுக்கின்றீர்களோ அது போன்று மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதை நீங்கள் வெறுக்க வேண்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆயத்துக்கு விளக்கம், யாரெல்லாம் உலகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை, அது இருக்கக்கூடிய குறையாக இருக்கலாம், இல்லாத அபாண்டங்களாக இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்குகின்ற விடயங்களை முதுகுக்கு பின்னால் பேசுவார்களோ, அப்படியான ஒவ்வொருவருக்கும் நரகத்திலே கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு செத்த பிணங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உலகத்தில் நாங்கள் யோசிப்போம், யாருமே மனுஷ மாமிசத்தை சாப்பிடுறல்ல என்ன. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறான். உலகத்தில் நாங்கள் வெறுப்போம், பேசிவிட்டு மரணித்து விட்டால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையில் நரகத்தில் செத்த பிணங்களை தான் சாப்பிட வைப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, புறம் பேசுவதும் பாவம், அந்த புறம் பேசப்படக்கூடிய சபையில் அமர்வதும் பாவம். புறம் பேசக்கூடியவர்களை தடுப்பது கட்டாய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் கட்ட பொம்புல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், புறம் என்பது ஒரு மனிதன் வெறுக்குகின்ற குறைகளை மாத்திரம் பேசுவதல்ல. ஒரு மனிதனுடைய உடம்பில், ஒரு மனிதனுடைய மார்க்கத்தில், ஒரு மனிதனுடைய உலகம் சார்ந்த விடயத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவைகளை பேசுவதும் புறம்தான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாக படைக்கப்பட்டவங்க ஒரு பட்டையான ஒரு பெண்மணி.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சஃபியா கொஞ்சம் கட்டையாக இருக்கிறாங்க. மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கல, கொஞ்சம் ரோசத்துல பேசுறாங்க, சக்கலத்தி ரோசத்துல பேசுறாங்களா மட்டும் மௌனமாக இருக்கல. அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீங்க சஃபியாவை பார்த்து பாவி என்று சொல்லவும் இல்லை, கள்ளி என்று சொல்லவும் இல்லை, தூய கெட்ட பெண்மணி என்று சொல்லவும், என்ன சொன்னது? உடம்ப பார்த்து சொன்னாங்க. உடம்பு கொஞ்சம் கட்ட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை விட விசாலமான, பூமியை விட விசாலமான, மரம் செடிகளை விட விசாலமான, மலைகளை விட விசாலமான கடலிலே நீ சொன்ன வார்த்தையை, அந்த சொன்ன வார்த்தையை கட்டச்சி என்று சொன்னாயே, அந்த வார்த்தையை கடல்ல போட்டாலும் கடல் எல்லாம் நாறிவிடும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தடுத்தார்கள், புறம் பேசாதீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பாதையிலே கணவனோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பெண்மணி என்ன செய்யறா? அவ உடுத்திருக்கக்கூடிய அந்த உடுப்பு நிலத்திலே அப்படியே தேய்பட்டு கொண்டு போகிறது. உடுப்பில் ஏற்பட்ட குறை, உடம்பில் ஏற்பட்ட குறையை பேசுவதும் பாவம். உடுக்கின்ற உடுப்பில் இருக்கின்ற குறையை பார்த்து பாருங்க, அவரோட உடுப்பு எவ்வளவு ஊத்தி ஆகிக்குது, அவரோட பட்டன் பிஞ்சு இருக்குது, ஜிப்பா கொஞ்சம் பிஞ்சு இருக்குது, ஷர்ட் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது. இதுவும் புறம். ஒரு பெண்மணி பாதையில போறாங்க, நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, தவீலத்து தைலி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் பாருங்க, அந்த பொம்பளை உடுப்பை கொஞ்சம் பாருங்க, அந்த பொம்பளை உடுப்பை பாருங்க, நிலத்தில் இழுபட்டு கொண்டு போகுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ஃபகத் இஸ்தப்திஹா, நீங்க அந்த பெண்ணை பத்தி நீங்க புறம் பேசிட்டீங்க, அந்த பெண்ணிடத்துல போய் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுடைய காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ஒட்டகத்தில் ஹஜ்ஜுக்காக தயாராகும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு யூத பெண், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தாய், உம்முல் முஃமினீன் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு செல்வதற்கு ஒட்டகம் கிடையாது, வாகனம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் முந்தி போறேன் ஸைனப், உங்களோட ஒட்டகத்தில் இடம் இருக்குது, உங்களோட ஒட்டகத்தில் சஃபியாவை கொஞ்சம் ஏற்றிட்டு போங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, என்ன அந்த யூத பெண்ணையை நான் ஏற்றணும், யூத பெண்ணை நான் ஏற்ற மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோட 3 நாளைக்கு மேல கோச்சு கொண்டு இருக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு முன்னால் நீ புறம் பேசிவிட்டாய். முஃமினான சஃபியாவை பார்த்து அவருடைய ஆரம்ப மார்க்கம் யூத மதத்தை சொல்லி நீ குத்தி பேசிவிட்டாய், புறம் பேசிவிட்டாய். சஃபியாவுக்கு முன்னால் நீ பேசவில்லை, புறமாக நீ பேசிவிட்டாய். உன்னோடு நான் 2 மாதங்கள் பேச மாட்டேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய பிரயாணம் தொடக்கம், ஹஜ்ஜை முடித்துவிட்டு முஹர்ரம் பிறந்து சஃபருடைய மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் 2 மாதங்களாக சஃபியாவோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. ஏன் தெரியுமா? நீ புறம் பேசிவிடக்கூடாது, இதற்கு பின்னால புறம் பேசக்கூடாது என்பதற்காக மனைவியை தண்டித்தார்கள். ஒரு தடவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, மதீனாவில் வாழ்ந்த இத்பான் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்காக. உணவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு மஸ்ஜிதுக்கு சில சந்தர்ப்பங்களில் வர முடியாமல் போய்விடுது, என் வீட்டுக்கு வாங்க, ஒரு இடத்துல நீங்க தொழுங்க, அந்த இடத்தை நான் தொழுவிடமாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைக்கப்படுறாங்க. நபி அவங்களோடு முக்கியமான சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க போறாங்க. அந்த வீட்டில் நபி அவங்க தொழுகிறாங்க. தொழுது முடிச்சதுக்கு பின்னால சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர் மக்களுக்கு கேள்விப்படுது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்திருப்பதாக. உடனடியாக அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வருகிறார்கள். வருகின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் இப்னு துஹ்ஷும் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அங்கு காணவில்லை. கேட்கிறார்கள், மாலிக் இப்னு துஹ்ஷும் எங்கே, அவரை காணவில்லை. அப்போது அந்த சஹாபிகள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மாலிக் இப்னு துஹ்ஷும் ஒரு முனாஃபிக், அவர் முனாஃபிக்கீங்களோட தான் பழகுறாரு, அவர் முனாஃபிக்கீங்களோட தான் வியாபாரம் செய்கிறாரு, உங்களை சந்திக்கிறதுக்கு வரமாட்டாரு. கண்ணியமானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரு முஃமினை பற்றி நீங்க புறம் பேச வேண்டாம். அவர் இல்லாத இடத்தில் அவரை முனாஃபிக் என்று சொல்ல வேண்டாம். அவர் கலிமா சொல்லி இருக்கிறாரே, அதனால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று உடனடியாக சஃபையில புறம் பேசப்படுது. நபி அவங்க காதுதாசி கேட்கல, தடுத்தாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புறம் பேசுவதும் பாவம், பேசக்கூடிய நேரத்தில் அதை கேட்கிறதும் பாவம், சமமான பாவம். பேசுவதும் பெரும்பாவம், கேட்பதும் பெரும்பாவம். நாம் என்ன செய்ய வேண்டும்?
உடனடியாக அந்த பாவங்களை தடுக்க வேண்டும். நீங்கள் பேசுவது புறம் உண்மையாக இருந்தாலும் அவர் இல்லாத இடத்திலே நீங்கள் பேசக்கூடாது என்று உடனடியாக தடுக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சபையில ஒரு மனிதனை பற்றி புறம் பேசப்படும் போது யாரு அந்த மனிதனுக்கு சார்பாக பேசுவாங்களோ, யாரை பற்றி புறம் பேசப்படுகிறதோ அவருடைய நலவை அந்த இடத்துல சொல்லி நீங்க அவரை பற்றி இப்படி பேச வேணாம் என்று அவருடைய நலவை பேசி அவரை பாதுகாப்பாங்களோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாப்பான். எனவே யாரை பற்றி பேசப்பட்டாலும் நாங்கள் காது தாழ்த்தி கேட்கக்கூடாது. அது உண்மையாக இருந்தாலும் உடனடியாக தடுக்க வேண்டும். பேசப்பட்டவருடைய நலவுகளை சொல்லணும். அவர் அப்படி இல்லை, அவரிடத்தில் இப்படியான நலவுகள் இருக்குது, நலவுகளை பேசுவோம் என்று தடுக்கணும். இல்லை என்ற கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்தால இது மிகப்பெரிய பாவம் என்று உணர்ந்து பேச்ச மாற்றணும். அவரை பற்றி பேசாம வேறு நல்ல விஷயங்களை பேசணும். உள்ளத்தால் அது பாவம் என்று வெறுக்கணும். கண்ணியமான அதுக்கு முடியாட்டி அந்த சபையிலிருந்து உடனே எழும்பி வந்துவிட வேண்டும், சபையை விட்டு வர வேண்டும். இது உலமாக்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டல். 2 பேர்கள் சேர்ந்து 3வது ஒருத்தர் அழைச்சி, 4வது ஒருத்தர் அழைச்சி, 5வது ஒருத்தர் அழைச்சி புறம் பேசி 7வது 8வது பார்க்குறாங்க, ஆக்கள் கூடுது, ஒரு குரூப்பை உருவாக்கி குறைகளை பேசுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே சாப்பாடு வீடுகளில் குர்ஆன் சொல்லுது, ஃபைதா தைம்தும் ஃபந்தஷிரு, சாப்பிட்டா வீட்டுக்கு போங்க. ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், ஜும்மா முடிஞ்சா வீட்டுக்கு போங்க, வியாபாரம் செய்யுங்க. 6 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் சேர்ந்துட்டு புறம் பேசுறது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பெரும் பாவம். அதனாலதான் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான 2 இடங்களை குர்ஆன் பேசுகிறது. ஒன்று பள்ளிவாசல், ஜும்மாவுக்காக வராங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், ஜும்மா முடிஞ்சா உடனே போங்க, வீட்டுக்கு சாப்பிடுங்க, வியாபாரத்துக்கு போங்க. ஜும்மாக்கு போற செய்யற வியாபாரத்தை பரக்கத் இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போறீங்களா, சாப்பிட்டாச்சா, பிஸ்மில்லாஹ்னு வீட்டுக்கு வாங்க. ஃபைதா தைம்தும் ஃபந்தஷிரு. 3 பேர் 4 பேர் சேர்ந்து வீணான விஷயங்களை, மற்றவருடைய அலாய்பலாய்களை, மற்றவர்களுடைய குறைகளை பேசி நீங்களும் பாவியாகவும் அந்த சபையில் இருக்கக்கூடியவங்களே பாவியாக ஆக்காதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரை பற்றியாவது நாங்கள் புறம் பேசியிருந்தா, புறம் பேசப்பட்டவங்க ஹயாத்தோடு இருந்தா அவங்கள சந்திச்சு உங்களை பற்றி நாங்கள் புறம் பேசியிருக்கிறோம் என்னவென்று சொல்லி விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புறம் பேசியிருக்கிறோம், மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறது எங்களோட முக்கியமான இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். புறம் பேசப்பட்டவங்க மரணிச்சுட்டாங்களா, அவங்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். எந்த இடத்தில், எந்த சபையில், எந்த வாட்ஸ்அப் குரூப்பில், எந்த ஃபேஸ்புக்கில் அவர்களை பற்றி நாங்கள் பேசினோமோ அந்த இடங்களில் அவர்களுடைய நலவுகளை பேச வேண்டும். இறுதியாக அவர்களுக்காக நல்ல சாலிஹான அமல்களை செய்து, சதகாக்களை செய்து அவர்களுக்கு நன்மையை வழங்க வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் நாம் செய்த நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும், அவர்கள் செய்த பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டி வரும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாவை அல்லாஹ் படைத்திருப்பது அவனை பற்றி பேசுவதற்கு, நாவை அல்லாஹ் படைத்திருப்பது எங்களுடைய தேவைகளை நாவினால் சொல்வதற்கு. தேவைக்கு தான் பேசணும், நல்லதை பேசணும். வீண் பேச்சுக்களை பேசுவோம், அது புறத்தில் அது பாவத்தில் கொண்டு போய் எங்களை விட்டுடும். அதனால வீணான சபைகளை நாங்கள் தவிர்ப்போம். அது நேரடியான சபைகளாக இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்புகளாக இருக்கலாம். தேவையில்லாத பலாய் முசீபத்துக்களும் எவனை பற்றி, 3வது ஒரு நபரை பற்றி பேசப்படுகின்ற குரூப்புகளிலே நாங்கள் இணைந்திருந்தால் உடனடியாக அவைகளை விட்டு நாங்கள் வெளியாகுவதுதான் நாங்கள் செய்த அந்த பாவத்துக்கான பரிகாரம். வீணான சபைகளை தவிர்ப்போம், வீணான விமர்சனங்களை தவிர்ப்போம், வீணான வாட்ஸ்அப் குழுமங்களை நாங்கள் தவிர்ப்போம், வீணான பேச்சுக்கள் பேசப்படுகின்ற இடங்களை தவிர்ப்போம். அது ஈமான்தாரிகளுடைய அடையாளம். அல்லாஹ் முஃமின்களுடைய அடையாளத்தை சொல்கிறான், அல்லதீனஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன். வீணான விடயங்களை அவர்கள் கண்டால் அதை புறக்கணித்து விடுவார்கள், அவாய்ட் பண்ணி விடுவார்கள். இந்த சபை எனக்கு பொருத்தம் இல்லை, இந்த குரூப் எனக்கு பொருத்தம் இல்லை, இந்த வீடு எனக்கு பொருத்தம் இல்லை, இந்த கல்யாண வீடு எனக்கு பொருத்தம் இல்லை, இந்த நட்பு எனக்கு பொருத்தம் இல்லை என்று ஒதுங்கி செல்வார்கள். பேசுவதை கேட்டுக்கொண்டு காது தாழ்த்திக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் என்று முஃமின்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாவை அல்லாஹ் படைத்திருப்பது ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நாவை பற்றி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கேட்பான். இந்த நாவு நாம் பேசியது எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் கொடுக்கும். எனவே நல்லதை பேசுவோம், நன்மையான விடயங்களை பேசுவோம், நாவினால் குர்ஆனை ஓதுவோம், நாவினால் விக்ரை செய்வோம், நாவினால் ஸலவாத்தை சொல்வோம். பொழுதுபோக்குக்காக கூட வீணான விடயங்களை பேசி, மற்றவர்களை பற்றி பேசி, மற்றவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய நாவாக என்னுடைய நாவுகளை நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த நாவென்ற நிஅமத்தை உணர்ந்து அதன் மூலமாக நலவுகளை பேசி, நலவுகளுக்கு காரணமான விடயங்களை பேசக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா
யாழ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده، محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار، فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين ومراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العزيز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على